எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மண்டபத்திரம் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியில சின்ன வயசுல மீட் பண்ணிக்கிட்ட ரெண்டு பேரு வளர்ந்ததுக்கு அப்புறமா தற்செயலா மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க லவ் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா அப்போதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஹீரோயினோட அப்பா இறந்து போனதுக்கு காரணமே ஹீரோவோட அப்பா தான். இதை தெரிஞ்ச ஹீரோயின் ஹீரோ கிட்ட உண்மையை மறைக்கிறா. ஹீரோ அதை கண்டுபிடிச்சானா இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்க, ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லயே மெயின் ஃபீமேல் கேரக்டர் லூஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லாயர், ஒரு பிக் கேஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க சோ ஸ்மார்ட், டேலண்டட், அழகாவும் இருக்கீங்க, இன்னும் வை சிங்கிள்? அதுக்கு அவங்க மனசுக்குள்ளே அந்த ஒருத்தரை மறக்கத்தான் நான் என்ன ஃபுல் பிஸியா வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு அனிமேஷன் மூவி டைரக்டர் பாசவே ஆயிட்டாருன்னு நியூஸ் வரும். அவருக்காக ஒன்லி எஸ்டர்டேன்னு ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுல எங்க பார்த்தாலும் சன்னி டே, கிளவுடி டே, ரெய்னி டேன்னு எழுதி போட்டிருக்கும். அதை பார்த்த உடனே லூஸுக்கு ஏதோ பிளாஷ்பேக் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உடனே ஸ்ட்ரெயிட்டா அந்த எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. அங்க அவங்க எல்லா ஐட்டம்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல தொலைஞ்சு போன அவங்க ஓல்டு டைரியை நோட்டீஸ் பண்றாங்க. அதை பார்த்ததும் அவங்க லிட்டரலா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டைரியை எடுக்க போறப்போ அங்க வேலை செய்யற ஒரு அங்கிள் தடுத்து இங்க எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு லூஸ், நான் ரூல்ஸ் பிரேக் பண்ண வரல, பட் இந்த டைரி என்னோடதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அங்கிள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை இங்க வச்சவங்க கிட்ட நான் பேசுறேன்னு சொல்றாரு. அதுக்குள்ள லூஸ் டீப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைரி நான் ஒருத்தனை பட்சமா லவ் பண்ண அந்த ஒரே ஒருத்தருடன் தான் கனெக்டட்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அதை கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 1998. அப்போ லூஸ் அப்பாவோட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? அதுக்கு அப்பா, நான் ரொம்ப சீக்கிரமாவே வந்துடுவேன், உனக்கு பிடிச்ச அந்த ஃப்ராக் ஷேப் ரெயின் கோட் கண்டிப்பா வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த சீன்லயே லூஸோட அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் வரும். அவர் வேலை பார்த்த ஃபேக்டரியில மஷின் ப்ராப்ளம் ஆகி ஆக்சிடென்ட் நடந்து அங்கேயே அவர் இறந்திருக்காரு. இத கேட்டு லூஸோட அம்மா ஷாக்கா கத்தி கத்தி அழுறாங்க. அடுத்த சீன்ல லூஸும் அவங்க அம்மாவும் ஹெல்ப் கேட்க ஃபேக்டரி ஓனர் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்குது. லூஸோட அம்மா ஓனரோட ஒய்ஃப் கிட்ட, என்னோட ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்டுக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தப்பதான் இறந்துட்டாரு, இப்போ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா அந்த லேடி ஹெல்ப் பண்ணாம ரொம்ப ஹார்ஷா திட்டி அவங்கள அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல தனியா உட்கார்ந்திருந்த லூஸ் கிட்ட இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரான ஷெங்குன்னு ஒரு பையன் வர்றான். அவன் லூஸ விளையாட கூப்பிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃபன்னா நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு போல ஆக்டிங் பண்ணி லூஸோட தலையில ஒரு ஃப்ளவர் கிரவுன் வைக்கிறான். அந்த மூமெண்ட்ல இருந்து லூஸ்க்கு ஷெங் மேல ஒரு சாஃப்ட் ஃபீலிங் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள சில பசங்க வந்து ஷெங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே லூஸ் ரியாக்ட் பண்ணி அவங்கள லிட்டரலி அடிச்சு ஓட விடுறான். பேசிக்கலி அவ ஷெங்க ப்ரொடெக்ட் பண்றான். அந்த டைம்ல லூஸோட அம்மா வந்து, நீ ஏன் இந்த பையனோட விளையாடுற, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கோபமா கேட்டு அவளை ஃபோர்ஸா இழுத்துக்கிட்டு போறாங்க. லூஸ் அப்படியே அழுதுகிட்டே போறான். அதே சமயம் ஷெங்கோட அம்மாவும் அங்க வராங்க. அவள்கிட்ட அந்த சிறுவனுங்க இந்த பெண்ணு ஷெங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டான்னு ஸ்ட்ரீட்டா போய் சொன்னாங்க. ஆனா ஷெங் ஒரு வேர்டு கூட பேசல. லூஸ் அங்கிருந்து போறத அவனால ஹேண்டில் பண்ணவே முடியல. அதனால அவன் சும்மா சைலண்டா இருந்தான். வேலியன் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகுது. அதாவது இது 2008ஆம் ஆண்டு. அப்போ ஹை ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருந்த லூஸ் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி இருந்த டாப் 20 ரேங்க் லிஸ்ட்ல தன்னோட பேரை சர்ச் பண்ணிட்டு இருந்தான். அந்த லிஸ்ட்ல அவ 10th பிளேஸ்ல இருந்தா. அந்த நேரத்துல ஒரு டீச்சர் வந்து அந்த நோட்டீஸ் போர்ட்ல இருந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ஷிங் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஆட் ஆனா. அதனால லூஸ் 11th பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தங்களுக்குள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஷிங் சமீபத்துல தான் வேற ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், டேலண்டட், ரிச், அதோட சூப்பர் ஹேண்ட்ஸம் கூடன்னு பேசிக்கிறாங்க. இத கேட்ட லூஸ் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவன் நேமையும் ஃபேமிலி நேமையும் பார்த்த உடனே அவன் தான் தன் சைல்ட்ஹுட்ல ரொம்ப பிடிச்ச அந்த சேம் பையனை அவ ஐடென்டிஃபை பண்ணிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல லூஸ் வீட்டுக்கு வந்ததும் எக்ஸாம் பேப்பரை மறைச்சு வைக்கிறான். ஆனா அன்லக்கியா அவளோட அம்மா அந்த பேப்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் லூஸோட அம்மா அவளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கத்துறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் எல்லாம் பே பண்றேன், ஆனா நீயும் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்னு திட்டுறாங்க. இதை கேட்ட லூஸ் ரொம்ப அப்செட் ஆகிட்டு, ஒரு நாள் நான் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு ஃபுல் டிட்டர்மினேஷனோட சொல்றான்.
நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல் மார்னிங் அசம்பிளியை காட்டுறாங்க. லூஸ் லேட்டா வந்ததுனால அவசரமா ஓடிக்கிட்டு வர்றான். அப்போ ஒரு டீச்சர் நியூவா வந்த ஸ்டூடெண்ட் ஷெங்க ஸ்டேஜுக்கு அழைச்சு ஸ்பீச் சொல்ல சொல்றாங்க. ஏன்னா ஸ்கூல்ல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் ஸ்டேஜ்ல வந்து ஸ்பீச் பண்றது யூசுவல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லூஸ் ஷெங்க பாக்குறான். ஷெங் தன்னோட ஸ்பீச்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையிலும் எக்ஸாம்னு ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த வாலை நாம கிராஸ் பண்ணணும். அதை கிராஸ் பண்ணினாதான் நமக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்னு சொல்றான். அவனோட ஸ்பீச் எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. எல்லாரும் கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட ஃபேவரட் ஷெங்க சேம் ஸ்கூல்ல பாக்குறதால லூஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதை கட் பண்ணுனா லூஸ் சீக்ரெட்டா ஷெங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எந்த கிளாஸ்க்கு போறான், எப்ப பியானோ வாசிக்கிறான், என்ன புக் படிக்கிறான், எல்லாமே அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஷெங் அவன் முன்னாடி பாஸ் ஆகுறப்போ கூட அவளுக்கு ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது. ஆக்சுவலி ஷெங் லூஸா ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டான். ஆனா அவ தான் தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஷெங் படிக்கிற இடத்துலயே லூஸையும் உட்காருவா. ஏன்னா அவனை டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அங்கிருந்து கிளம்பும் போது லூஸ் ஃபேஸ மறைச்சுக்குவா. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல் டெரஸ்ல லூஸ் இருக்கிறத காட்டுறாங்க. அங்க வால்ல அவளுக்கு பிடிச்ச அனிமேஷன் மூவி டயலாக் ஒண்ணு எழுதுறான். உனக்கு சன்னி டேஸ் பிடிக்குமா, கிளவுடி டேஸ் பிடிக்குமா, இல்ல ரெயின் டேஸ் பிடிக்குமா? அந்த நேரத்துல ஷெங்கு அங்க வரான். அவனை பார்த்ததும் லூஸ் ஒளிஞ்சுக்கிறான். ஷெங் அந்த வால் ரைட்டிங்க பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளையா ரெயின் டேஸ்னு எழுதுறான். அதோட அந்த டயலாக் வந்த அனிமேஷன் மூவி ஒன்லி எஸ்டர்டே அவனுக்கும் ஃபேவரட்னு மென்ஷன் பண்றான். இத பார்த்த லூஸ் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் என்னன்னா தெரியுமா, ரெண்டு பேத்துக்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்குன்னு தெரிய வருது. அதனால டைரக்டா பேசாம வால்ல எழுதிக்கிட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தான் எந்த பெண்ணு கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு ஷெங்குக்கு அப்பவும் தெரியல. லூஸ் டெய்லியும் அவனை ஃபாலோ பண்ணுவா. எப்பவும் அவன் பக்கத்திலேயே இருப்பா. ஆனா ஷெங் இத ஒரு டைம் கூட நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஷெங்குக்கு 3 சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சாப்பிடுற ஹேபிட் இருந்தா லூஸையும் அதையே காப்பி பண்ணி அதே மாதிரி சாப்பிட கற்றுக்கிட்டா. ஒரு நாள் ஸ்கூல்ல நடக்கிற டிராமா சீன் காட்டுறாங்க. அதுல லூஸ் ஒரு பேக்ரவுண்ட் ரோல்ல பேசிக்கலி ஒரு ட்ரீ கேரக்டரா ஆக்ட் பண்றான். அந்த டிராமாவோட ஹீரோ ஜீனியன். ஷெங் மாதிரி இவளும் ரிச் ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதோட ரொம்ப அழகா இருக்கிறதால ஸ்கூல்ல சூப்பர் பாப்புலர். ஜீனியன் அந்த டிராமால ஒரு சாங் பாடணும். ஆனா அவ டீச்சர் கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம என்னால பாட முடியாது, சோ ப்ளீஸ் ஷெங்கைய பியானோ வாசிக்க சொல்லுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்றான். சொல்ல போனா ஜீனியனுக்கும் ஷெங் மீது கிரஷ் இருக்கு. டீச்சர் ஷெங்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. தன்னோட ஃபேவரட் பாய் ஷெங் இன்னொரு பெண்ணுக்காக பியானோ வாசிக்கிறது லூஸுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல. அதனால லூஸ் உடனே டீச்சர் கிட்ட, மிஸ் இது ஃபேர் இல்ல, நாங்க எல்லாரும் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணணும், ஆனா ஜீனியனுக்கு மட்டும் ஏன் டைரக்டா சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறா. மத்த கேர்ள்ஸ் எல்லாரும் ஆமா அவ சொல்றது கரெக்ட் தான் லூஸ் சைட்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் ஜீனியன் மீது ஜெலசி இருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர், சரி டென்ஷன் ஆகாதீங்க, இப்பவே உங்களுக்கு எல்லாம் ஆடிஷன் நடத்துறேன், ஃபர்ஸ்ட் நீ பாடு லூசிய பாயிண்ட் பண்றாங்க. லூஸ் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட முன்னாடி வரா. ஆனா அவ பாட ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஆஃப் கீயா ஆக்வர்டா பாடுறதால எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஷெங்கின் முன்னாலேயே அவமானப்படுத்தப்பட்ட அந்த மூமெண்ட் லூஸுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. அவ லிட்டரலி என்ன செய்வதென்றே தெரியாம நின்னுகிட்டு இருந்தா. அப்போ டீச்சர் அவளை கூப்பிட்டு, நீ வெளியே போய் கொஞ்சம் காம் ஆகிட்டு வான்னு சொல்ல லூஸ் அங்கிருந்து அமைதியா திரும்பி போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப உள்ள வந்த லூஸ் யாருமே அவளை கவனிக்காத மாதிரி தன்னோட முகத்தை மறைக்க ட்ரை பண்ணனா. அந்த நேரத்துல ஜானியன் ஒரு மென்மையான சாங்க பாட ஆரம்பிச்சான். ஷெங் அவளுக்காக பியானோ வாசிக்கிறான். அந்த சீன் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அடுத்த நாள் ஃபைனல் ஈவென்ட் வந்துச்சு. எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட பெர்ஃபார்ம் பண்ணுனாங்க. ஹானஸ்ட்லி அது ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நாடகம் முடிந்த உடனே லூசுவோட ஃப்ரெண்டு திடீர்னு ஷெங்கின் பேரை லவுடா கூப்பிட்டு எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கிரௌடு முழுக்க எக்ஸைட்மெண்ட். ஓஹோ லவ் கன்ஃபெஷனா நீ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெளியே இருந்த பையன்கள் கூட ரஷ்ஷா ஸ்டேஜ் மேல ஏறி அந்த சீனை இன்னும் ஹைப் பண்ணனாங்க. தென் எல்லாரும் சேர்ந்து ஷெங்கிட்ட சம்மதம் சொல்லுன்னு பிரஷர் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஷெங்கு சின்ன சிரிப்போட சாரின்னு சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து நடந்து போயிட்டான். அதாவது அவன் அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதை கேட்டதுமே லூசுவோட ஃப்ரெண்டு ஷாக்ல ஃப்ரீஸ் ஆயிட்டான். அடுத்த நொடியே கீழே விழுந்துட்டா. அந்த சம்பவத்துலதான் லூசுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது. நானும் என் ஃபீலிங்ஸ சொன்னா இதே மாதிரி ரிஜெக்ட் ஆகிடுவனான்னு. அந்த தாட்ல இருந்தாலும் லூஸ் உடனே தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு தன் தோழியை ஆறுதல் சொல்ல செய்யறான். அந்த நேரம் அவளுக்கே எவ்வளவு வலி இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்றான்.
அவளை சமாதானப்படுத்துறப்ப லூஸ் மெதுவா, நீ இப்படி திடீர்னு அதுவும் எல்லார் முன்னாடி ஷெங்கிட்ட லவ் சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு அவ ஃப்ரெண்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட, அட்லீஸ்ட் நான் தைரியத்தை கொண்டு வந்து என் ஹார்ட்ல இருந்த ஃபீலிங்ஸை சொல்லிட்டேன், இப்போ நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன், இனிமேல் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்க மாட்டேன்னு அமைதியா பதில் சொல்றா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீசிங் டோன்ல, ஆக்சுவலி நான் உன்னை விட பெட்டர் தான், ஏன்னா நீயும் ஷெங்க சீக்கிரட்டா விரும்புறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அத அவன்கிட்ட சொல்ல உனக்கு ஒரு நாளும் தைரியம் வராதுன்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தையை கேட்டு லூஸுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட்ல கத்திய வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு. அது உண்மைதான்றதுனால அவ எதுவுமே சொல்லாம சைலண்டா நிக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு நாள் லூஸ் ஃபைனலா தைரியம் வர வச்சு ஷெங்க கிட்ட பேச ட்ரை பண்றான். மனசுல நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போறான். ஆனா அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல ஷெங்க கூட்டிக்கிட்டு போக அவனோட டிரைவர் வந்துடுறான். சரி அப்புறம் பேசலான்னு கூட சொல்ல முடியாம ஷெங்க அவசரமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த சான்ஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் லூஸுக்கு திரும்ப அந்த தைரியம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் லூஸ் தனியா உட்கார்ந்து ஷெங்க பத்தி கொஞ்சம் டீசிங்காவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாவும் தன்னோட டைரியில எழுதிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஐயோன்னு பதறி அவ அவசரமா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இத தூரத்துல இருந்து பார்த்த ஜானியனுக்கு என்னாச்சு அவளுக்குன்னு ஃபுல் கன்ஃபியூஷன். இதுக்கிடையில மழையால தன்னோட டைரியில எழுதியிருந்த எல்லாமே கரைஞ்சு போயிருச்சுன்னு லூஸ் கவலைப்பட்டு ஆல்மோஸ்ட் அழ ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஷெங் அங்க வந்துடுறான். அவனை பார்த்த உடனே லூஸ் ஹார்ட் பீட் அதிகமா ஆகி அவசரமா ஒரு பக்கம் மறைஞ்சுக்கிறான். அந்த மழை, அந்த பதட்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு இன்டென்ஸ் மூமெண்டா மாறுது. ஷெங் திடீர்னு பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா தான் யாரோட சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்கோன்னு அவனுக்கு எக்ஸாக்டா தெரியலனாலும் அந்த பெண்ணை அவனுக்கு ஆல்ரெடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லூஸ் அவன் பக்கம் போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த தைரியம் அவளுக்கு வரல. அப்படியே 2 பேரும் அவங்க இடத்துல சைலண்டா அழுதுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல லூஸ் கிளாஸ்க்கு வரும்போது அவளோட டைரி மாயமாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு ஒரு மினி பேனிக் அட்டாக் மாதிரி ஆயிடுது. எங்க போச்சு அவ ஃபுல் டென்ஷன்ல இருக்கா. அப்போ ஜாயனை பார்த்ததும் இவன் தான் எடுத்திருப்பான்னு டவுட் வருது. ஏன்னா ஷெங்குக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுல இருந்து மொட்டை மாடியில அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லா கான்வர்சேஷன்ஸும் அந்த டைரியில டீட்டெயிலா எழுதியிருந்தா. அடுத்த சீன் வழக்கம் போல ஷெங்க பார்க்க லூஸ் வரா. ஆனா இந்த தடவை ஒரு ட்விஸ்ட். ஷெங்கு ஒன்னா இல்ல, ஜாயனும் அவன் கூட இருக்கான். இன்னும் ஒரு ஷாக், ஜானியன் இப்போ ஷெங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அந்த டெரஸ்ல உன்னை சந்திச்சது நான் தான் சொல்லி அவனை வின் பண்ணலாம்னு லூஸ் பிளான் பண்ணி இருந்தான். ஆனா ஜானியன் ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டதால லூஸின் ஹார்ட் லிட்டரலி பிரேக் ஆகிடுச்சு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் இப்ப அந்த கப்பலை பார்த்து பெர்ஃபெக்ட் பேர்டான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ரிச்சா அழகா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பர் மேட்ச்னு ஃபுல்லா இத பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஸுக்கு மட்டும் அது எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி. அவளோட மனசு மட்டும் இன்னும் அந்த சேம் டெரஸ்ல தான் நின்றுட்டு இருக்குது. இது எல்லாம் கேட்ட லூஸுக்கு பிடிக்கவே இல்லை. அவளோட ஹார்ட் ஸ்ட்ரெயிட்டா பிரேக் ஆகிடுச்சு. அந்த ஷாக்ல அவ சில நாட்கள் லிட்டரலி ஃப்ரீஸ் ஆயிட்ட மாதிரி இருந்தாள். எதுவும் ஃபீல் ஆகாத நிலைமையில இருந்தா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவ ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறா. ஷெங்க முழுசாக ஃபர்கெட் பண்ணிடணும், ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ ஃபுல் மூட்ல ஸ்டடிக்குள்ள டைவ் ஆயிடுறா. ஒரே கோல், ஃபர்ஸ்ட் ரேங்க். டே நைட் பார்க்காம ஸ்டடியில மட்டும் கான்சென்ட்ரேஷன். இப்போ ஷெங்கனோட மைண்ட்ல கூட வரமாட்டான். அதே நேரத்துல ஷெங்க ஜானியனுடன் ஹாப்பியா லவ் லைஃப்ல பிஸி. ஃபைனலி ரிசல்ட்ஸ் வந்த நாள். ஒரு பிக் ரிவீல். இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் லூஸ். அவளுக்கு அந்த மொமெண்ட் பியூர் ஹாப்பினஸ். ஆனா ஷெங் அவன் அவளுக்கு அந்த மொமெண்ட் பியூர் ஹாப்பினஸ். ஆனா ஷெங் அவன் அந்த ரியலைசேஷன் அவளை உள்ளுக்குள்ள ரொம்ப ஹர்ட் பண்ணுது. சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஸ்கூல் மார்னிங் அசெம்பிளி. லூஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அவ பேச ஆரம்பிக்கிறா. ஷெங் அங்கேயே இருக்கான். ஆனா அவன் லூஸ பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து 23rd டிராப் ஆயிட்டேன்னு அவன் கில்ட் ரிக்ரெட்ல மூழ்கி இருக்கான். லூஸ் மைக் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல அவ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கடந்த வருடம் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன அந்த லைன்ஸை இப்போ ஷெங் முன்னாடியே ரிப்பீட் பண்றான். நம்ம முன்னாடி எக்ஸாம்னு ஒரு வால் இருக்கு, அதை கிராஸ் பண்ணினாதான் நம்ம ஃபியூச்சர், நம்ம லைஃப் என்னன்னு பார்க்க முடியும். அந்த வேர்ட்ஸை நான் என் மனசுக்குள்ள டீப்பா வச்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்போ நான் இங்க உங்க முன்னாடி ப்ரௌடா நிக்கிறேன். காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பேசும்போது நம்ம எல்லாரும் நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு நான் சொன்னேன்.
அதை கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆமா ஆமா எக்ஸாமுக்காக நாங்க டாப் லெவல்ல ப்ரிப்பேர் ஆக போறோம் வாக்கு கொடுத்தாங்க. ஆனா ஷெங்கு மட்டும் அந்த கிரௌட்ல இருந்தாலும் மைண்ட்ல வேற எதையும் நடக்கிற மாதிரி சோகமாக தான் இருந்தான். லூஸ நேரா பார்க்கவே இல்லை. லூஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாளான்ற நியூஸ் அவன் காதுக்கு வந்தது. ஆனா அது அவனை குஷிப்படுத்தல. இன்னும் ஏதோ தூரம் தள்ளி நின்ன மாதிரி இருந்தான். அடுத்த சீன்ல லூஸ் திரும்பவும் ஸ்கூலோட டெரஸ்க்கு போறான். ஷெங்கோட பழைய மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்க அவள் சுவர்ல ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். எழுதிக்கொண்டே இப்போக்குள்ள நீ உன் கேர்ள் ஃபிரெண்ட் ஜானியோட அப்ராட் போயிருப்பாய். நான் உன்னை விட்டு பெர்மனன்ட்லி பிரிஞ்சுட்டேன்னு இனி உன்னை திரும்ப பார்க்க முடியாதுன்னு என்னால அக்செப்ட் பண்ண முடியல. கதறி அழ ஆரம்பிக்கிறான். அவளோட கண்ணீர் அப்படியே சுவரில் விழுது. அந்த நேரம் அவ எழுதியிருந்த வேர்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. லூஸுக்கு ஷெங்கு பிடிக்கும், பட் இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. அடுத்த சீன் டைம் ஜம்ப். இயர் 2012. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சூப்பர் மார்க்ஸ் எடுத்த லூஸ் ஃபைனலி யூனிவர்சிட்டியில ஜாயின் ஆயிட்டாளு. ஒரு நாள் அவ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறப்போ திடீர்னு முன்னாடி ஷெங் நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது அவளை குலுக்கிட்டே போகுது. அந்த நபர் திரும்பி நிக்கிறப்போ அது உண்மையாவே ஷெங் தான். இது என்ன நடக்குதுன்னு புரியாம லூஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். ஷெங் எப்படி சைனால இருக்க முடியும், அதுவும் ஏன் யூனிவர்சிட்டியில? அவளோட மைண்ட் ஃபுல் கன்ஃபியூஷன். அந்த சூழ்நிலைக்கே மேட்ச் ஆக ஸ்கிரீன்ல ஒரு ஃப்ரூட் இமேஜ் ஃபிளாஷ் ஆகுது, ஒரு சிம்பாலிக் ஹிண்ட் மாதிரி. அவ தடிக்கு கீழே விழுந்ததும் தான் தெரியும் அங்க ஒரு ஷார்ட் பிலிம் ஷூட் நடக்குது. அந்த ரோலுக்கு லூஸ் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவான்னு டைரக்டர் ஆல்ரெடி நினைச்சிருந்தாராம். அவர் அவகிட்ட நீ எந்த டிபார்ட்மெண்ட்னு கேக்குறாரு. ஆனா லூசோ இன்னும் ஷாக்ல ஷெங் இங்க எப்படி வந்தான்னு மட்டுமே அவளோட மைண்ட் ஸ்டக் ஆயிருக்கு. என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு அவளுக்கே புரியாத நிலைமை. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கணும்ன்றது போல லூஸ் டென்ஷன் ஆகி போய் அங்கிருந்து வேகமா போறான். நேரா அவ ரூமுக்கு வந்துட்டான். அங்க என்ன சீன்னா அவளோட ரூம்மேட் பாலி முழுக்க பிரேக் டவுன் ஆகி அழுதுகிட்டு இருக்கா. காரணம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் காஃபி வீடியோ கால்லயே ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டானா. பாலி கண்ட்ரோலை இழந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எனக்கு காஃபி பிடிக்கும், ஆனா அவனுக்கு என்ன பத்திய கேர் ஒருபோதும் இல்லைன்னு அழுதுகிட்டே பேச ஆரம்பிச்சான். அதை கேட்ட லூஸ் கொஞ்சம் காமான டோன்ல மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத காஃபி மாதிரி பாய்ஸ் கிட்ட நீ டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்ட பாலி நான் உனக்காக அந்த கார்டை ரீட் பண்ணட்டுமான்னு கேட்கிறான். ஆனா லூஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. அமைதியா உட்காந்து திரும்ப ஷெங் பத்தி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஷெங் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் அப்ராட் போகவில்லையா, அப்படின்னு ஏன் அப்படி சொன்னான்? அவளோட மைண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ். அந்த நேரம் பாலி திரும்பவும் லவுடா அழ ஆரம்பிக்கிறான். அதனால லூஸ் அவளை சமாதானப்படுத்தி ப்ளீஸ் காம் டவுன்னு சொல்லலாம். ஆனா பாலி விடவே மாட்டா. காஃபி இல்லாம நான் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லறான். அதுக்கு பதிலா நீ இன்னும் உண்மையை யாரையும் லவ் பண்ணவே இல்லை, அதனால என்ன ஃபீலிங்ஸ்னு உனக்கு புரியாது, ரியல் லவ்ல இருந்து பிரிஞ்சா அது எப்படி இருக்கும்னு நீ ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லறான். அதை கேட்ட லூஸ் மனசுக்குள்ள இந்த பெயினை யாராலும் புரிஞ்சுக்க முடியாதப்ப இவகிட்ட நான் என்ன சொல்லன்னு அமைதியா யோசிக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட். லூஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பன்ஸ் வாங்க வர்றான். ஆனா கவுண்டருக்கு போனோன்னே தான் தெரியும் ஒரு பையன் ஆல்ரெடி எல்லா பன்ஸையும் வாங்கிட்டானா. அப்போ அந்த பையன் லூஸ கூப்பிட்டு இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றான். அவன் தான் அந்த ஷார்ட் பிலிம் டைரக்டர், முன்னாடி அவளை பார்த்தவனே. லூஸ் அவனோட பக்கத்துல உட்கார்றா. உட்கார்ந்த உடனே அவ ஐஸ் நேராக ஃப்ரீஸா ஆயிடுது. ஏன்னா அவ முன்னாடி ஷெங் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்ததும் அவளுக்கு ஷாக், வேர்ட்ஸே வரல. அந்த நேரம் அந்த மற்ற பையன் என் பேர் மிங், நான் ஷார்ட் பிலிம்ஸ் டைரக்ட் பண்ணுவேன் கேஷுவலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். உடனே லூசி கொஞ்சம் கம்போஸ் ஆயிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என் பேர் லூசி, நான் லா டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு பதிலா மிங் சிரிச்சுக்கிட்டே நானும் என் ஃப்ரெண்டும் சேம் டிபார்ட்மெண்ட் தான் கேஷுவலா சொல்றான். அந்த நேரம் ஷெங் லூசிய கவனமா பார்த்துட்டு நீ ஜான்வா ஸ்கூல்ல படிச்சவளான்னு கேக்குறான். லூசி கொஞ்சம் ஆச்சரியத்தோட ஆம், ஆனா உனக்கு அது எப்படி தெரியும்னு கேக்குறான். ஷெங் காமா நானும் அதே ஸ்கூல் தான், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தப்போ உன் பேர் கேட்டிருக்கேன், ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் இப்போதான் பாக்குறேன். என் பேர் ஷெங், நானும் லா டிபார்ட்மெண்ட் தான் சொல்றான். இத கேட்ட லூசி உள்ளுக்குள் ரொம்ப ஹாப்பி. இவனுக்கு என் பேர் நினைவுல இருக்கு, இவனே என்னோட பேசுறான், ஒரு சைலண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆனா வெளிப்படையா அவ பிஹேவ் பண்றது வேற. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி அவன் பேரையும் இப்போதான் கேக்குற மாதிரி ஆக்ட் பண்றான். அதுக்குள்ள ஷெங் இன்னொரு விஷயம், உன் கிளாஸ்ல ஜான் என்ற ஒரு கேர்ள் எனக்கு தெரியும் சொல்றான். அதை கேட்ட மிங் உடனே டீஸ் பண்ற மாதிரி ஏய் நான் இவனோட பேச விடாம இருந்தேன், நீ மட்டும் ஏன் இவ்வளவு பேசுறன்னு கேக்குறான்.
ஷெங் சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலி நான் டெம்பரரி டீச்சரா இருக்கேன். அதோட ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு கேரக்டருக்கு நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு தோணுது. சோ என் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கியான்னு கேக்குறான். லூசி உடனே டிஃபென்ஸ் மூட்ல இல்ல எனக்கு டைம் இல்லன்னு எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பேச்சு தொடரும் போது அவன் நேராக ஒரு கொஸ்டின் கேக்குறான். நீ ஜானியோட பாய் ஃப்ரெண்டா? ஷெங் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி இல்ல இப்போ இல்ல முன்ன இருந்தேன் ஸ்ட்ரெயிட்டா சொல்றான். அந்த நேரம் மீண்டும் ஜம்ப் ஆகி சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். ஷெங் ஜானியோட சேர்ந்து அப்ராட் போக பிளான் பண்ணியிருந்தான். ஆனா அவங்க பிரேக்கப் ஆயிட்டாங்க. அதனாலதான் அவன் வெளிநாடு போகாம இங்கேயே ஸ்டே பண்ணி படிப்பை கண்டினியூ பண்றான். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் ரூம்மேட் கூட இங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். ஷெங் இப்போ சிங்கிளா தனியா இருக்கான்னு கேட்ட உடனே லூசி உள்ளுக்குள்ள ஒரு குவைட் ஹாப்பினஸ். வெளியில எதுவும் காட்டல, ஆனா மனசுக்குள்ள ஒரு ரிலீஃப். அதுக்குள்ள ஷெங் எப்படி சாப்பிடுறானோ அதை போலவே லூசியும் 3 குச்சிகளை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த ஹேபிட் எனக்கு தான் யூனிக்னு நினைச்சிருந்த ஷெங் அதை அவளும் ஃபாலோ பண்றத பார்த்து கொஞ்சம் ஆச்சரியத்தோட ரசிக்கிறான். அதே நேரம் லூசி அவளோட ஹார்ட் ஃபுல் ஹாப்பி. அடுத்த சீன்ல 3 பேரும் வெளியில. மிங் இன்னும் லூசிய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு ஃபிலிம்ல ஷெங் ஹீரோவா நடிக்கிறான், நீ அவனோட ஹீரோயினா வந்தா பேர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றான். ஷெங்கோட சேர்ந்து நடிக்கணும்ன்ற ஆசை லூசிக்கு முன்னாடியே இருந்ததால அவன் உடனே ஓகேன்னு அக்ரி பண்ணிடுறான். மறுநாள் ஷூட்டிங் ஸ்டார்ட். அந்த சீன்ல ஷெங் ஒரு ஏலியன் மாதிரி கெட்டப் போட்டிருக்கான். லூசி அவனோட பேசிக்கிட்டு இருக்கான். ஷூட்டிங் ஸ்மூத்தா போகுது. தென் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு மிங் டைரக்டர் மோட்ல ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறான். அந்த நேரத்துலதான் ஒரு ஓல்டு மேன் அங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோபமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் இல்லையா, அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அது கேட்ட உடனே 3 பேரும் பேனிக் ஆகுறாங்க. அவசரமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுற அவசரத்துல அவங்க கொண்டு வந்த யூஎஃப்ஓ ப்ராப்பையே அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. தென் அடுத்த சீன்ல கிளாஸ் ரூம். 3 பேரும் கிளாஸ்ல இருக்காங்க. லூசி மத்தவங்களோட சேராம பேக் பெஞ்ச்ல உட்கார்ந்து ஷெங் பக்கம் பார்த்துக்கிட்டே உள்ளுக்குள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆனா ட்விஸ்ட், திரும்பி பார்க்கும்போது லூசி தன்னை பார்த்துதான் சிரிக்கிறான்னு தப்பா நினைச்சுக்கிறான். அந்த நேரம் டீச்சர் கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நாம ஒரு கேஸ ஸ்டடி பண்ண போறோம்னு லெசனை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்காக நான் 2 குரூப்ஸா டிவைட் பண்ண போறேன். அந்த குரூப்ஸ்ல இருந்து தலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிவைட் பண்ணணும். ஒரு சைடு இன்ஜஸ்டிஸ்க்கு ஜஸ்டிஸ் கேட்பவர்கள், இன்னொரு சைடு தவறு பண்ணினாலும் அக்செப்ட் பண்ணாதவங்கன்னு சொல்றாரு. தென் அவரு ஒரு கம்பெனில வேலை பார்த்த ஒரு ஒர்க்கர் அதிகமான ஒர்க்லோடும் மெஷின் ஃபால்ட்டும் காரணமா உயிரிழந்திருக்கிறாரு. அந்த கேஸ் தான் இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதுன்னு சிச்சுவேஷனை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் டிபேட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லூசியும் ஷெங்கும் இருவரோட பேரும் ஒரு போயம்ல வரும் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கிறதால டீச்சர் அவங்களையே முன்னாடி வர சொல்றாங்க. 2 பேரும் முன்னாடி வந்து டிபேட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஜஸ்டிஸ் சைட்ல நிக்கிற லூசி ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கிறா. இந்த கம்பெனி மெஷின்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணவே இல்ல, ஒர்க்கர்ஸ் மேல எந்த கம்பேஷனையும் காட்டவே இல்ல. அதனால இந்த இன்சிடென்ட்க்கு முழுக்க கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள்னு ஆர்கியூ பண்றார். அதுக்கு பதிலா கம்பெனி சைட்ல நிக்கிற ஷெங் காமா கவுண்டர் பண்றான். இது கம்பெனியோட ஃபால்ட் இல்ல, ஏன்னா கம்பெனி ஜாப் கொடுக்கும்போது ஒர்க்கரோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுது. அந்த கான்ட்ராக்டுக்கு உட்பட்டே வேலை நடக்குது. அதனால ஒர்க்கர் டைமுக்குள்ள வேலையை முடிக்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணினா அதுக்கு கம்பெனி ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட லூசி ஒரு நிமிஷம் சைலண்டா நின்றுடுறான். ஏன்னா இந்த கேஸ் அவளோட ஓன் பாஸ்டர் ரிமைண்ட் பண்ணுது. அவளோட அப்பாவுக்கு நடந்த சம்பவம் மாதிரியே இருக்கு. அந்த நினைவுகள் திடீர்னு மைண்ட்ல பிளாஷ் ஆக அவள் இமோஷனலா மாறிடுறான். தென் அவ குரல் கொஞ்சம் குலுங்குற மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறான். பணக்காரர்கள் ஒரு ஏழை மனிதரை இவ்வளவு கொடூரமா எப்படி நடத்த முடியும்? முதல்ல வேலை சீக்கிரம் முடிக்கணும்னு பிரஷர் கொடுக்கறாங்க. ஒர்க்கர்ஸ் உயிரையே பொருட்படுத்தாம உழைக்க வைக்கிறாங்க. அவங்க அப்படியே உழைக்கும் போது மெஷின் சேஃபா இருக்கான்னு கூட செக் பண்ண மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ்க்கு 0 இம்பார்ட்டன்ஸ். அதன் ரிசல்ட் பழுதான மெஷின்ஸ்லும் ஓவர் ஒர்க்லுமா அந்த மனிதன் உயிரையே இழக்கிறான். அப்புறம் என்ன, தங்களோட மிஸ்டேக் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அந்த ஒர்க்கரோட ஃபேமிலிக்கு எந்த சப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டாங்கன்னு அவள் இமோஷனலாவும் ஆங்கரோடவும் பேசுறா. ஒரு குடும்பத்தோட பேக்போன் மாதிரி இருப்பவர் திடீர்னு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அந்த ஃபேமிலி எப்படி சர்வை பண்ணும்? அந்த வீட்டுல இருக்கிற சிறு குழந்தைகளோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? அதை உங்களால இமேஜின் பண்ண முடியுமா? லூசி வேதனையோட கேட்கிறான். அவங்க அப்பா திரும்பி வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் அப்புறம் லைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணும்? சிச்சுவேஷன் இவ்வளவு வேர்ஸ்டா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு கொஞ்சமாவது கில்ட் இருக்கா? எந்த ரிக்ரெட்டும் இல்லாம எப்படி இருக்காங்க? அவ தொடர்ந்து கேள்வி கேட்கிறான்.
அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது முழு கிளாஸும் சைலண்ட். ஷெங் லூசியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இமோஷன் அவனை பாதிச்சிடுது. கடைசியில அவன் ஆம் இது கம்பெனியோட ஃபால்ட் தான் டிஃபீட் அக்செப்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் லூசிக்காக கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து கிளாஸ்ல இருந்த எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இந்த டிபேட்ல லூசி தான் கிளியர் வின்னர். The next scene ஒரு நூடுல் ஷாப். லூசி பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்க ஷெங் உள்ள வந்த உடனே அவனை பார்த்ததும் லூசி உடனே மறைஞ்சுக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவள் தன்னையே கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வந்து, நீ இங்க எப்படி வந்தன்னு கேக்குறான். ஷெங் கேஷுவலா சும்மா வந்தேன்னு சொல்றான். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு தெரியும் லூசி இங்க வேலை பண்றதுன்னு. அதனால்தான் அவளை பார்க்கவே வந்திருக்கான். இப்போ அவனுக்கும் லூசி மீது இன்ட்ரெஸ்ட் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஷெங் நிறைய நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். நேரம் ஆக ஆக லேட் ஆகிடும். ஆனா அவன் சாப்பிடுறதுக்கும் மேல ரகசியமா லூசிய பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணும்போது லூசி கொஞ்சம் சீரியஸா, நீ இப்படி கண்டினியூஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு எந்த கமிஷனும் கிடைக்காது, அதனால உன்னை அன்னெசரியா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஷெங் ஸ்டாப் பண்றான். ஏன்னா அவன் இதையெல்லாம் லூசிக்கு ஹெல்ப் ஆகணும்னு தான் பண்ணியிருப்பான். தென் ரெண்டு பேருமே சேர்ந்து ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. லூசி நேரா அவனோட கூட நடக்கல, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். இது அவளுக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்த ஹேபிட். ஷெங் அதை கவனிச்சு ஃபர்ஸ்ட் அவளை கொஞ்சம் பயமுறுத்துறான். தென் சிரிச்சுக்கிட்டு, நீ ஏன் எப்போதும் என்ன ஃபாலோ பண்றன்னு கேக்குறான். லூசி உள்ளுக்குள், நான் என்ன சொல்ல, எனக்கு இது பிடிக்கும், உன்னை இப்படியே சைலண்டா ஃபாலோ பண்றது பிடிக்கும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஷெங் சொல்றான், ஷாப் ஓனர் உன்னை லேட் நைட் வர வேலை செய்ய வைக்கிறாரு, ஆனா சேலரி ரொம்ப கம்மி போலயே கேக்குறான். லூசி சிரிப்போட, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக சேலரி கிடைக்காது, பீப்புள் யூஸ்வல் இதுதான் பே பண்ணுவாங்க சொல்றான். அந்த நேரம் பாலி கிட்ட இருந்து ஒரு அர்ஜென்ட் கால். அவ பிரச்சனையில இருக்கிறாளாம். உடனே ரெண்டு பேருமே அவசரமா கிளம்புறாங்க. அவங்க ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க பாலி ஒருத்தியோட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பெண் கோபமா, இந்த பெண் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு கத்துறான். அதுக்கு பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது ஷெங் முன்னாடி வந்து, சண்டெல்லாம் வேண்டாம், நான் பே பண்றேன்னு சொல்றான். ஆனா ட்ரெஸ் க்ளோஸா பார்த்து, இது ஒரிஜினல் பிராண்ட் இல்ல, ஃபேக், இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, அதனால நான் அதுக்கேற்ற அமௌண்ட் தான் தருவேன் அமைதியா சொல்றான். அதை கேட்ட உடனே அந்த பெண் இன்னும் கோபமா, என்ன இன்சல்ட் பண்ண எனக்கு எவ்வளவு தைரியம் கேட்கிறான். சண்டை இன்னும் அதிகமாகுது. சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பாலியை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்பதான் தெரியுது பாலியுடன் இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருந்தான். சீன் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக போகுது. அந்த சிச்சுவேஷன்ல ஷெங் குவிக்கா டிசிஷன் எடுக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் செப்பரேட் டைரக்ஷன்ல போங்க, நாங்க வேற வழியா போறோம்னு சொல்றான். அவன் லூஸோட சேர்ந்து வேற திசையில ஓடுறான். அந்த ரவுடி குரூப் இப்போ ஷெங் லூஸ் ரெண்டு பேரை மட்டுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரும் ஸ்மார்ட்டா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒரு டீப் பிரெத், ஃபைனலி சேஃப்னு ஃபீல். அப்பவே மழை தொடங்கிடுது. ரெண்டு பேரும் அங்கேயே உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த அமைதியான நேரத்துல ஷெங் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமேஷன் மூவி ஒன்லி எஸ்டர்டே, உனக்கும் பிடிக்குமான்னு கேக்குறான். அந்த மூவிக்கு பெரிய ரசிகையான லூஸ். ஆனா அந்த நேரம் அவ சைலண்ட், எந்த ரெஸ்பான்ஸையும் கொடுக்கல. ஷெங் தொடர்ந்து, ஸ்கூல் டேஸ்ல நான் டெரஸ்ல ஒரு பெண்ணோட சீக்கிரட்டா பேசுவேன், அவனுக்கும் இந்த ஒன்லி எஸ்டர்டே ரொம்ப பிடிக்கும், அந்த மூவி டைலாகுகளையும் அவ தான் எழுதுவா, அந்த பெண் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள அவன் டாபிக் மாத்திர மாதிரி, தென் நான் ஜானியோட க்ளோஸ் ஆனேன், ஆனா அவ எனக்கு செட் ஆகல, அதனால நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம்னு சொல்றான். லூஸ் அவள் எதுவுமே பேசாம அவன் சொல்வதெல்லாம் அமைதியா கேட்கிறான். தென் ஷெங் டாக்ஸியை பார்க்க கொஞ்சம் தூரம் போறான். அந்த நேரம் லூஸ் அவனை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றது விதியா, நான் அவன் லைஃப்ல உண்மையிலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா ஆக முடியுமா? அந்த தாட்டோட அந்த சீன் முடிஞ்சிடுது. இப்போ நெக்ஸ்ட் பார்ட். கொஞ்ச நாளாவே ஹெவி ரெயின், ரேடியோல வார்னிங், புயல் வர வாய்ப்பு இருக்கு, அதனால ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கேன்சல். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண சொல்றாங்க. ஹாஸ்டல்ல இருந்த லூஸ்க்கு ஷெங் மெசேஜ், நீ வெளியில இருக்கியான்னு. ஆனா லூஸ் போய் சொல்றான், நான் ஆல்ரெடி டீச்சர் பில்டிங் முன்னாடி நிக்கிறேன்னு. அதுக்கு ஷெங், நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு ரிப்ளை. அதை கேட்ட உடனே லூஸ் அவசரமா ட்ரெஸ் சூஸ் பண்ணி ரெடியாகி வெளியே போறான். எல்லாரும் உள்ள போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அவன் மட்டும் வெளியே போய் பில்டிங் கீழே நிக்கிறான், பர்பஸா நனையறதுக்காக. அவளோட அம்ப்ரெல்லாவை டஸ்ட்பின்ல போட்டுட்டான். அங்க நிக்கிற மக்கள் எல்லாரும் இவள் ஏன் இப்படி செய்யறான்னு கன்ஃபியூஸா பாக்குறாங்க.
ஒரு பையன் அந்த அம்ப்ரேலாவை எடுத்துக்கிட்டு நீ யூஸ் பண்ணலன்னா நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறான். லூஸ் சிம்பிளா சொல்றான். அவன் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டான். லூஸ் அங்கேயே நிக்கிறான். ஷெங் வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நேரம் போகுது. அவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அவன் வரமாட்டானோ? ஆனா ஃபைனலி ஷெங் வந்துடுறான். அவள் ஃபேஸ்ல உடனே ஒரு பிரைட் ஹாப்பினஸ். அவன் கையில் என்னன்னா ஒரு கியூட் ஃப்ராக் டிசைன் ரெயின் கோட். அதை லூஸுக்கு கொடுக்கறான். அதை பார்த்த உடனே லூஸ் இமோஷனலா, ஏன்னா இதே மாதிரி ரெயின் கோட் அவளோட சைல்ட்ஹுட்ல அவ அப்பா கிட்ட கேட்டிருந்தான். ஆனா அவர் திரும்ப வரவே இல்லை. அந்த மெமரி அவளை கொஞ்சம் பாதிக்குது. ஆனா இப்போ அந்த ரெயின் கோட்டையே போட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஷெங்கோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு லொகேஷனுக்கு போறாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். எல்லாரும் ஒன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒருவருக்கொருவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகம் டுமாரோ முடிஞ்சிடும்னா உங்க லாஸ்ட் விஷ் என்ன? ஒருவன் நான் ஒரு கிரேட் ஆக்டர் ஆகணும்னு சொல்றான். மற்றொருவன் நான் ஒரு டாப் பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு சொல்றான். அவ்வளவு நேரம் ஃபன்னா இருந்தாலும் அந்த கேள்விக்குள்ள ஒரு டீப் ஃபீலிங் மறைந்தே இருக்கு. அந்த ஃபன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல ஒரு பெண்ணு நான் என் ட்ரூ லவ்வை சந்திக்கணும்னு சொல்றான். மற்றொரு பையன் சிரிச்சுக்கிட்டு நான் இறப்பதுக்கு முன்னாடி ஸ்லிம்மா ஃபிட்டா ஆகணும்னு சொல்றான். அதே கேள்வி லூஸுக்கு வந்தப்போ அவள் கொஞ்சம் சீரியஸா நான் துணிச்சலான மாறணும், அப்போதான் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர்கிட்ட என் ஹார்ட்ல இருக்கிறத சொல்ல முடியும்னு சொல்றான். அதே நேரம் ஷெங் நாம் எல்லாரும் என்னைக்கும் இப்படியே ஒன்னா இருக்கணும்னு சொல்றான். இங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணலாம். இந்த சேம் கொஸ்டின் உங்களிடம் கேட்டா இந்த உலகம் முடிஞ்சிடும்னா உங்க லாஸ்ட் விஷ் என்ன? நீங்க என்ன சொல்வீங்க? நினைச்சு பாருங்க. அது ரொம்ப சிம்பிளான ஆன்சரா இருக்கலாம், அல்லது லைஃப்ல ரொம்ப டீப்பா இருக்கும் ஒரு ஆசை கூட இருக்கலாம். இரவாகும் போது அந்த குரூப் முழுக்க ஃபயர் ஒர்க்ஸ் வெடிச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூட்டிங்கோட லாஸ்ட் டே, அதனால எல்லாரும் ஃபுல் ஹாப்பி மூட். தென் அவங்க பஸ்ல வீட்டுக்கு போறாங்க. அந்த ரைட்ல லூஸ் தூங்கிடுறா. அவளோட தலை விண்டோல அடிக்காம இருக்க ஷெங் அமைதியா அவ பக்கத்துல வந்து தன்னோட கைய சப்போர்ட்டா வைக்கிறான். அவன் பக்கத்துல வந்த உடனே லூஸ் மெதுவா நினைக்கிறான். அவனை பார்த்தது ஒரு சாஃப்ட் ஸ்மைல். ஷெங் சாரி உன்னை எழுப்பிட்டனா கேட்கிறான். அதுக்கப்புறம் லூஸ் ஒரு கியூட் கொஸ்டின், சன்னி டே, கிளவுடி டே இல்ல ரெயின் டே, இது உனக்கு எது பிடிக்கும்? ஷெங் உடனே ரெயின் டேன்னு சொல்றான். அதை கேட்ட லூஸ் சிரிச்சுக்கிட்டு ஒரு விதத்தில் அந்த டெரஸ்ல இருந்த அந்த சேம் கேர்ள் இதையும் எனக்கு சொல்லி இருக்கிறாள்னு ஹிண்ட் கொடுக்கறான். அதை கேட்ட ஷெங் அவனோட ஃபேஸ்ல ஒரு ரியலைசேஷன், ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அவன் சந்தோஷமா சொல்றான். லூசியும் ஈக்குவலி ஹாப்பி. ஷெங் தன் கையை நீட்டுறான். லூஸ் அதை பிடிக்கிறான். அந்த ஒரு மோமெண்ட் வேர்ட்ஸ் இல்லாமே அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுது. நாட்கள் கடக்குது. லூஸ் சொல்றா, நான் ஷெங்கோட க்ளோஸா இருந்து 1 மாசம் ஆகிடுச்சு. ஆனா ஜஸ்ட் நேத்து தான் நாங்க ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னே தெரியல. ஆனா இந்த டேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளாஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ரூமுக்கும் கூட சேர்ந்து போறாங்க. லூஸுக்கு ஹெல்ப் ஆகணும்னு அவன் முன்னாடி வேலை பார்த்தா அதே பிளேஸ்ல ஷெங்கும் பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்றான். இப்போ அவங்க லைஃப் சிம்பிளா இருந்தாலும் ஃபுல் ஹாப்பினஸ். ஸ்மால் மூமெண்ட்ஸ்ல பெரிய மீனிங் கண்டுபிடிச்சு வாழ்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப நேரம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நாள் அப்பாவோட நினைவு நாள் வந்துச்சு. அம்மாவை பார்க்க நான் என் ஹோம் டவுன் போகணும். அந்த நேரத்துல ஷெங் என்னை டிராப் பண்ண வரான். நான் அவன்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்தப்போ சடனா ஷெங்கும் அங்க வந்துட்டு, நான் உன்னோட லவர், உன்னை இழந்துருவேணும்னு பயமா இருக்கு, ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னான். அந்த மூமெண்ட்ல லூஸ் நாம எப்போதும் இப்படியே டுகெதரா இருக்கலாம்னு ப்ராமிஸ் பண்ணனான். சரி, சீன் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ லூஸின் வீட்டுல நடக்கிற சீன்ஸை பார்க்கலாம். லூஸ் வீட்டுக்கு வந்த உடனே அவளோட அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் லூஸ் தன் அப்பாவுக்காக பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவளோட அத்தை வராங்க. அவங்க தான் லூஸை ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கேஷுவலா பேசிக்கிறாங்க. தென் லூஸ் சப்போர்ட்டா அவங்க ஒரு நல்ல நியூஸ் ஷேர் பண்றாங்க. பல வருஷமா நடந்துட்டு இருந்த அவங்களோட கேஸ்ல இப்போ வின் பண்ணிருவாங்கன்ற ஹோப் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் லூஸ் சைலண்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி லூஸின் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளுடைய அம்மா ஷெங்கின் அப்பாவுடைய கம்பெனி மேல போட்ட கேஸ் பத்தி தான் இங்க பேசுறாங்க. இத கேட்ட உடனே லூஸுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு. அவளுக்கு உள்ளுக்குள் டென்ஷன் ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் தன்னோட அப்பாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறா.
இன்னொரு பக்கம் நான் யாருடைய மகள்னு ஷெங்குக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு அவனை பத்தியும் வரியாகிறா. அடுத்த சீன்ல ஷெங் லூஸ அவளோட பழைய ஸ்கூலுக்கு வெளியே வர சொல்லி இன்வைட் பண்றத காட்டுறாங்க. ஷெங் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அங்க வந்ததுமே ஏன் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன்னு கேட்டு லூஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஷெங் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஓல்டு டேஸை நினைவுபடுத்திக்கணும் தான்னு சொல்றான். அதோட சேர்த்து உனக்காகவும் ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறான். ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க. இப்போ லூஸும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறத பாக்குறோம். அப்போ ஷெங் நீ எப்போதும் என்ன ஃபாலோ பண்ணுவ, சோ இந்த டைம் நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். லூஸும் ஓகேன்னு தலையாட்டுறான். ஷெங் அவளை ஃபாலோ பண்ணி நடக்கிறான். யாருக்கும் தெரியாம ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்குள்ள போய் அமைதியா உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா டீச்சர் கவனிச்சுட்டு இவ்வளவு லேட்டா வந்த இந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டாங்க. ஷெங் உடனே எழுந்து நிக்கிறான். டீச்சர் அவனை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நீ ஷெங் தானே, இங்க என்ன பண்ணுற, திரும்பவும் ஸ்கூல் ஜாயின் பண்ண போறியான்னு கேக்குறாங்க. கிளாஸ்ல இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. லூஸ் ஷெங்க பார்த்து உட்காருன்னு சிக்னல் கொடுக்குறான். தென் டீச்சர் அவங்களுக்கு கேம்பஸ்ல சுத்தி பார்க்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பியானோ வாசிக்கிறாங்க. ஆக்சுவலி ஷெங்குடன் பியானோ வாசிக்கணும்னு லூஸுக்கு லாங் டைம் ட்ரீம். அது இப்போ நிறைவேறுது. தென் ரெண்டு பேருமே ஸ்கூல் டெரஸுக்கு போறாங்க. அங்க அவங்க சேர்ந்து ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளேஃபுல்லா ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிட்டே முன்னாடி பேசி கொண்டிருந்த அந்த வாலை பார்த்துக்கிட்டு நினைவுகள்ல மூழ்குறாங்க. தென் அமைதியா தரையில படுத்துக்கிட்டு இருந்தப்போ ஷெங் லூஸுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா லூஸ் அவன் லைஃப்ல வந்ததுல இருந்து அவன் முழுக்க சேஞ்ச் ஆயிட்டான். இப்போ அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, லூஸுடன் ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சதால இனிமேல் ஃபியூச்சர் பத்திய வரி கூட அவனுக்கு இல்ல. நானும் எப்பவும் ஹாப்பியாவே இருப்பேன்னு ஷெங் சொல்றான். அந்த நேரத்துல லூஸ் கொஞ்சம் சீரியஸா மாறி ஷெங் கிட்ட ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்றான். ஃபியூச்சர்ல என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் உன் மீது எனக்கு இருக்கும் ஃபீலிங்ஸ் ரியல்னு நீ மறந்துடக்கூடாது. நான் என் ஹார்ட்ல இருந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு ஓப்பனா சொல்லிடுறான். ஷெங் அதை கேட்டுட்டு ஒத்துக்கிட்டு லூஸை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லூஸும் அவனை திரும்ப கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே திரும்ப படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த காமான பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு அமைதியா கிடக்குறாங்க. அடுத்த சீன்ல லூஸ் தன் பழைய திங்ஸை எடுத்து பார்க்கறான். அந்த ஐட்டம்ஸ் நடுவுல ஷெங்கோட போட்டோவும் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் யாருன்னு ஃபுல் ட்ரூத்தை இப்போ அவன் கிட்ட சொல்லணும். என்னோட அப்பாவை பத்தி இவ்வளவு நாளா மறைச்சு வச்சதுக்காக அவன் என் மேல கோபப்படலாம். பட் இந்த ட்ரூத் அவனுக்கு தெரியணும். நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை அவன் புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். அதை விட யாராவது தேர்ட் பர்சன் மூலமா தெரியறதுக்கு பதிலா என்னாலேயே அவனுக்கு தெரியணும்னு முடிவு பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஷெங்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். நாளைக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசணும். அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து யூனிவர்சிட்டிக்கு திரும்பலாம்னு அனுப்புறான். ஷெங் அதுக்கு ஓகேன்னு ரிப்ளை பண்றான். அடுத்த சீன் நெக்ஸ்ட் டே. லூஸ் சரியான டைமுக்கு ட்ரெயின்ல ஏறிடுறான். ஆனா ஷெங் வரவே இல்லை. அவன் போனுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அவ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாளா? டைம் வேற போகுது. ஷெங் எங்க போயிட்டான், ஏன் சடனா காணாம போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு லூஸுக்கு இப்போ பயம் ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மெசேஜ் மட்டும் வரும், ஃபேமிலில எமர்ஜென்சி, எனக்கு இப்போ வர முடியாதுன்னு. அத பார்த்த லூஸ் சரி அவன் வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவன் மட்டும் தனியா யூனிவர்சிட்டிக்கு திரும்புறா. ஆனா டேஸ் கடந்து போனாலும் ஷெங்க பத்தியே எந்த இன்ஃபோவும் கிடைக்கல. போன் கூட சுவிட்ச் ஆஃப். அப்போ லூஸ் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும், பட் இவ்வளவு சீக்கிரமா வரும்னு எதிர்பார்க்கலன்னு துக்கப்படுறா. அந்த நேரத்துலதான் ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஷெங் யூனிவர்சிட்டியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கான். காரணம், அவனுக்கு பணம் தேவைப்பட்டதால ஒரு ரிச் ஸ்டூடெண்ட்க்கு பதிலா எக்ஸாம் எழுதிட்டு பணம் எடுத்திருக்கான். ஷெங் இப்படி செய்யும் அளவுக்கு என்ன நடந்திருக்குமோன்னு லூஸ் ரொம்ப வரியாகிறா. அவசரமா ஹாஸ்டலுக்கு போகிறா. அங்க அவளோட அம்மா ஆல்ரெடி வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸைட்டடா, நம்ம கேஸ் ஃபைனலா வின் ஆயிடுச்சு, அந்த மனுஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், அவரோட வைஃப் இந்த ஷாக்கா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, இப்போதான் உன் அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்றாங்க. இங்க அவங்க பேசுறது ஷெங்கோட ஃபேமிலி பத்தி தான். அம்மா போனதும் லூஸ் கட்டுப்படுத்திக்க முடியாம அழ ஆரம்பிக்கிறா. ஷெங்கின் ஃபேமிலிக்கு இவ்வளவு துன்பம் வந்திருக்குன்னு அவளால தாங்க முடியல. இப்போ ஷெங் எந்த நிலையில இருப்பானு அவ கவலைப்படுறா. அதோட இந்த கேஸ் விஷயம் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு புரிஞ்சுக்கிறா. உடனே அவனை தேடி கிளம்புறா. வழியில போகும்போது பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் பிளாஷ்பேக் மாதிரி மைண்ட்ல வருது. ஷெங்குடன் இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் நினைவு வருது. ஆனா இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால பிரசன்ட்ல அவ ரொம்ப அழுறா. ஃபைனலி ஷெங்கோட அம்மா அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு அவ வந்து சேர்றா.
அங்க யஹான் இருக்கிறத பாக்குறா. அவ ஷெங்கிற்கும் அவ அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சீன் பார்த்த உடனே லூஸின் ஹார்ட் உடைஞ்சு போயிடுது. அதே நேரத்தில் யஹானும் லூஸை பாக்குறாள். வெளியே வந்து கோபத்தோட, நீங்க என்ன பண்ற? ஷெங்குக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்தும் இன்னும் சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருக்கணும்னு கேக்குறா. அப்போ லூஸ்க்கு புரியுது, அவளோட டைரி யஹான் கிட்ட இருக்கு. அதனாலதான் இவ்ளோ விஷயம் தெரியும். அவ உடனே, என் டைரியை திருடினது நீதானா, அதை இப்பவே திருப்பி கொடுன்னு சொல்றாள். இங்க ஒரு பிளாஷ்பேக். ஜானியன் அந்த டைரியை எடுத்துக்கிட்டு டெரஸ்ல லூஸ் மாதிரி நின்றிருந்தது. ஷெங் அவளை லூஸ்னு தப்பா நினைச்சு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் காட்டுறாங்க. ஜானியன் சொல்றாள், நான் ரொம்ப ட்ரை பண்ணுனேன், ஆனா ஷெங்கின் ஹார்ட்ல எனக்கான இடம் கிடைக்கல. அதனால நாங்க பிரிஞ்சோம். நான் பொய் சொன்னதுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் இருக்கலாம். பட் இப்போ நீயும் அதே மிஸ்டேக் பண்ணிருக்க. சோ இப்ப பனிஷ்மெண்ட் உனக்கு தான். அதோட ஷெங் ரிகவர் ஆனதும் அவனையும் அவன் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நான் அப்ராட் போயிடுவேன்னு சொல்றா. இதையெல்லாம் கேட்ட லூஸ் எதுவும் பேச முடியாம இருக்கிறா. அவ திரும்பவும் யூனிவர்சிட்டிக்கு திரும்பி ஜானியன் சொல்றது சரியோ, நான் ஷெங்குக்கு சரியானவன் இல்லையோன்னு செல்ஃப் டவுட்ல இருக்கிறா. அவன் என் லைஃப்ல இருந்து போயிடுவான்னு நினைக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல். ஆனாலும் நான் இன்னும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஷெங் ஜானியனுடன் ஹாப்பியா வாழணும்னு தான் நான் விஷ் பண்றேன் மனசுக்குள் சொல்லிக்கிறா. அடுத்த சீன். இன்று நியூ இயர். பாலி லூஸை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு செலிப்ரேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போறா. அங்க எல்லாரும் சேர்ந்து புத்தாண்டு நியூ இயரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டோரி இப்போ பிரசன்ட்டுக்கு திரும்புது. ஒரு நாள் லூஸ் ஒரு எக்ஸிபிஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த ஒரு அந்நிய நபர் அவகிட்ட வந்து மெதுவா ஒரு புத்தகத்தை நீட்டுறாரு. அது அவளுடைய பழைய டைரி. இத நீங்க எடுத்துக்கலாம். இத இங்க வச்சிருந்தவரு அனுமதி கொடுத்தார் அவர் சொல்றாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட டைரியை திரும்ப கையில பிடித்த அந்த நிமிஷத்துல லூசியின் முகத்துல ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷம் நின்னுது. கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கி போய் அவ அதை திறக்கிறா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளோட முகம் மாறுது. அந்த டைரியில ஷெங் எழுதியிருந்தா, ஸ்கூலோட லாஸ்ட் டே அப்போ ஜானியன் உன் டைரியை என்கிட்ட திருப்பி கொடுத்தா. அப்போதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. அந்த டைரி அவளுடையதல்ல. உண்மையில அந்த டைரி யாருக்கு சொந்தமோ அவதான் இத்தனை நாள் உன்னுடன் மறைமுகமாக பேசி வந்தவள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைரி மூலமா உன் மனசு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. நீ எவ்வளவு நாளா என்ன விரும்பிக்கிட்டு இருந்தேன்னு தெரிய வந்துச்சு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்தேன். எப்படியாவது உன்னை சந்திக்கணும். அதுக்காகத்தான் நான் உன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சது ஆக்சிடென்ட் இல்ல. நான் பிளான் பண்ணி உன் முன்னாடி வந்தேன். தென் கேன்டீன்ல சந்தித்தோம். அடுத்தது உன் ஒர்க் பிளேஸ்ல கூட சந்தித்தோம். உண்மையில நான் செய்த எல்லாமே டெலிபரேட். ஏன்னா உன்னை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா சொன்னா நான் எப்போதும் உன்னுடன் இருக்கணும். ஆனா வாழ்க்கை அப்படியே போகிறது இல்ல. என் அப்பா ஜெயிலுக்கு போன உடனே என் லைஃப் முழுக்க தலைகீழா மாறிடுச்சு. கடன், பிரச்சனை, என்கிட்ட ₹1 கூட மிச்சம் இல்ல. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், யாரும் உதவல. என் சொந்த மாமாக்களுக்கு கூட என்னை பார்க்க மனசு இல்ல. நான் வீட்டுக்கு போனா இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் முழுக்க உடைஞ்சு போனேன். அதோட சேர்த்து என் அம்மாவின் ஹெல்த் மோசமா போக ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்ல. எப்படி முடியுமோ அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பல முறை உனக்கு மெசேஜ் டைப் பண்ணேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஆனா சென்ட் பண்ண தைரியம் வரல. ஒவ்வொரு தடவையும் அதை டிலீட் பண்ணிட்டேன். என் அப்பா செஞ்ச தப்பால உன் அப்பா உயிரிழந்ததுக்கும், அதனால நீ சின்ன வயசுல இருந்து இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சதுக்கும் நான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கிறேன். அதையும் விட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நிலைமை அப்போது என்கிட்ட இல்ல. நீ டிசர்வ் பண்ணது அதை விட பெரிய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை. அதனாலதான் நான் உன் லைஃப்ல இருந்து விலகினேன். நான் ஜானியான திரும்பவும் வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். நான் அவ கூட போகல. என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல. ஆனா உன் டைரிய படிச்சதுல இருந்து மட்டும் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது. பணம் சம்பாதிக்க சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பிச்சேன். கஷ்டங்கள் நிறைய வந்துச்சு. ஆனாலும் நான் விடாம முயற்சி பண்ணேன். உன் சக்சஸ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால யாருக்கும் தெரியாம நான் வந்து உன்னை பார்த்துட்டு போவேன். உன் பர்த்டேக்கு கூட நான் கேக் வாங்கி வந்தேன். ஆனா உன் முன்னாடி நிக்க தைரியம் வரல. தூரத்துல இருந்து உன்னை பார்க்கறதுலயே எனக்கு சந்தோஷம். நான் வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் முன்னாடி வருவேன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா நான் ஆரம்பித்த எல்லா ஸ்மால் பிசினஸ்களும் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு. நீ எழுதிருந்துச்சு. அந்த வரிகள் ஒவ்வொன்னையும் படிக்கும்போது லூஸ் நின்ற இடமே மாறிவிட்டது போல் உணர்றா. அவளோட கண்ணுல மெதுவா கண்ணீர் வருது. இப்போது எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிடுச்சு.
உனக்கு சரியான பார்ட்னரா நான் ஒரு நாளும் ஆக முடியாதுன்னு கிளியரா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் உன் லைஃப்ல இருந்து பெர்மனண்டா விலகிக்கிறேன். நீ ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவ, எனக்கு அதுல டவுட்டே இல்ல. அதை நினைச்சாலே நான் ஹாப்பி ஆகிறேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் படிச்சதும் லூஸ் உடம்பே நடுங்கி கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா தன் ஃபேமிலி ஷெங்கின் ஃபேமிலிக்கு எதிரா கேஸ் போட்டது அவனுக்கு தெரிஞ்சா அவன் தன்னை ஹேட் பண்ணிடுவானோன்னு அவ ரொம்ப பயந்தா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கல. இன்னும் அவன் லூஸ தான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மேலும் அவன் ஃபாரின் போயிருக்கான்னு லூஸ் நினைச்சிருந்தாலே, எஸ்பெஷலி ஜானியானுடன் போயிருப்பான்னு, அது கூட இல்ல. ஷெங் இன்னும் சைனாலேயே இருக்கான். இங்க மறுபக்கம் ஒரு ஸ்மால் ரெண்டட் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும் ஷெங் அவ அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவன் சம்ஹவ் தன் டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டான். ஒரு நாள் யூனிவர்சிட்டியில எடுத்த ஒரு ஷார்ட் பிலிம் டிவியில பிளே பண்றான். அதுல லூஸ பார்த்ததும் அவன் முகம் முழுக்க ஒரு ஜென்யூன் ஸ்மைல். ஏன்னா இப்போ அவன் வாழ்க்கை முழுக்க அவளோட மெமரிஸ் தான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆர்ட் கேலரியில இருந்து கால் வருகிறது. அதுக்கப்புறம் லூஸ திரும்ப காட்டுறாங்க. யாருக்காகவோ ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவள் கால் பண்ணதுக்கு அப்புறம் ஷெங் அங்க வரான். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அவனை பார்த்ததும் லூஸ் அளவில்லா சந்தோஷத்துல. ஷெங்கும் இமோஷனல் ஆகிடுறான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் பேசவே முடியல. வேர்ட்ஸ் இல்லாம கண்ணீர் மட்டும், சைலன்ஸ்ல பேசிக்கிட்டது மாதிரி. ஆனாலும் இவ்வளோ காலத்துக்கு அப்புறமும் சந்திச்சதுல ஒரு டீப் ஹாப்பினஸ் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. அப்புறம் லூஸ் அவன்கிட்ட கேக்குறா, சனி டேஸ், கிளவுடி டேஸ் இல்ல ரெயின் டேஸ் உனக்கு எது பிடிக்கும்? ஷெங் சின்ன சிரிப்புடன், எனக்கு நீதான் பிடிக்கும்னு சொல்றான். அந்த ஒரு லைன் கேட்டதும் லூஸ் முழுக்க உடைஞ்சு அவனை டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் கொஞ்சம் சோகத்தோட கேக்குறா, ஏன் இவ்வளோ லேட்டா வந்த? நீ சைனால இருந்தப்பவே என்னை வந்து பார்த்துருக்கலாம்ல. ஷெங் மெதுவா சாரின்னு சொல்றான். தென் ரெண்டு பேருமே இத்தனை நாளா ஒருவரை ஒருவர் எவ்வளவு மிஸ் பண்ணாங்கன்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷெங் சொல்றான், ஆனா இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கு லூஸ் சிரிச்சுக்கிட்டு, ஸ்டார்டிங்ல உன்கிட்ட பிடிச்சது இன்னும் உன்னிடம் இருக்கு, நீ தான் எனக்கு முக்கியம், உன் பிரசன்ஸ் மட்டும் போதும்னு சொல்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு ஷெங் மனசு நிறைஞ்சு போகுது. இன்னும் அவள் தன்னையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு உணர்றான். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புதிய தொடக்கத்துக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபீல் குட் ஹார்ட்ஃபுல்லான மூமெண்ட்ல தான் இந்த கதை முடியுது. இந்த ஸ்டோரி என்னன்னா, பல வருஷங்களா பிரிஞ்சு வாழ்ந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் அண்ட் ஷெங் வாழ்க்கையில வந்த சிக்கல்களை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் கடந்து திரும்பவும் மீட் பண்ணி அந்த மூமெண்ட்ல தங்களுக்குள்ள எப்பவும் மாறாத ஒரு உண்மையான காதல் இருந்ததை உணர்றாங்க. கடைசியில எல்லா தடைகளையும் தாண்டி நீதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஹாப்பின்னு தொடங்குறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. டாடா, பை பாய்.